தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவை கைகழுவினார், அதிமுகவினர் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்தார். 77ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்தார். 87ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் தமிழக அரியணையில் அதிமுக இருந்தது. அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா கட்சியை வழிநடத்தி கட்சியை கட்டிக்காத்து வந்தார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமியின் விடாப்பிடியால் தற்பொழுது கட்சி சீரழிந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது மூன்றாம் தரமான கட்சியாக மாறிவிட்டது. நடைபெற்று முடிந்த தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதன் வாக்கு வங்கி மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. அடுத்து நடைபெற உள்ள தேர்தல்களில் இரட்டை இலையை தமிழக மக்கள் மறந்து விடுவார்கள். அதிமுக ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது. இனிமேல் அதிமுக எந்த கூட்டணிக்கும் தலைமை தாங்க முடியாது. ஏதாவது ஒரு கூட்டணியில் லக்கேஜ் மாறி தொற்றிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுகவை மிரட்டி பணிய வைத்து கூட்டணி அமைத்தது. அந்த கூட்டணி படுதோல்வி அடைந்தது. பாஜக ஒரு மண்குதிரை. அந்த மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கினால் கரை சேர முடியாது என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துவிட்டார். தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி சேர அதிமுக முடிவு செய்துள்ளது. வருகிற சட்டசபை இடைத்தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட எடப்பாடி முடிவு செய்துள்ளார். பாஜகவை கை கழுவ எடப்பாடி முடிவு செய்துவிட்டார். பாஜகவும் ஏற்கனவே அதிமுகவை கை கழுவ முடிவு செய்துவிட்டது. நம் அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக முடிவு செய்துள்ளதால் பாரதிய ஜனதா கட்சியை கழற்றிவிட எடப்பாடி முடிவு செய்துள்ளார். தற்பொழுது திமுக அதிமுக கூட்டணி இடைத்தேர்தலில் அமைய உள்ளது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற பாராளுமன்றம், சட்டமன்ற தேர்தல்களில் இந்த கூட்டணி இணைந்தே தேர்தலை சந்திக்கும் என்று கருதப்படுகிறது.